திண்டுக்கல்லை அடுத்துள்ள காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நகர்ப்புற வசதிகள் கிராமத்திற்கு சென்றடைதல் என்ற தலைப்பில் கருத்தரங்கமும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமும் அவரது அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜும் இணைந்து எழுதிய எ மெனிடோபஸ் ஃபார் சேஞ்ச் என்ற புத்தக வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நடராஜன் தலைமை தாங்கி புத்தகத்தை வெளியிட்டார். பசுமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் நடிகருமான விவேக் பேசுகையில், அப்துல் கலாம் மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவின் சூப்பர் ஸ்டார். அவரால் ஈர்க்கப்பட்டு 2010 முதல் 2014 வரை திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், மரம் நடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று இதுவரை 24.5 லட்சம் மரங்களை நட்டுள்ளேன். சாதாரண நடிகனான எனக்கு இன்று ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குகிறது என்றால் மரம் நட்டதுதான் எனது சாதனை. மாணவர்கள் இன்றைக்கும் அரசியலுக்கு வர தயங்குகிறார்கள். லஞ்சமும் ஊழலும் இந்தியாவை அழித்துக் கொண்டிருக்கிறது. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறைதான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நிலை உருவாக வேண்டும் என்று கூறி முடித்தார். நிகழ்ச்சியின் சிறப்புரையாற்றிய தமிழக புள்ளியியல் துறை இயக்குனர் இறையன்பு, இந்தியாவில் உள்ளடக்கிய வளர்ச்சி வேண்டும். அதாவது திறமை உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தகுதி உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சீனா இந்தியாவிற்கு ஒரு போட்டியாக வருமா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியர்கள் தங்களது அறிவை முறையாக பயன்படுத்தினால் சீனா மட்டுமல்ல, உலகில் உள்ள எந்த நாடும் நம்மோடு போட்டி போட முடியாது. அந்த அளவிற்கு அறிவில் சிறந்தவர்கள் இந்தியர்கள். அறிவியல் வளர்வதற்கு முன்பே மருத்துவத் துறையில் நாம் முன்னோடியாக இருந்துள்ளோம் என்று கூறியுள்ளார்.